विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. 108 உபனிஷத்துல 17 உபனிஷத் சந்நியாச உபனிஷத் அப்படின்னு தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 17 உபனிஷத்துல பிக்ஷுகோ உபனிஷத் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கறது அவதூத உபனிஷத் அப்படின்னு. அவதூதாள் அப்படின்றதுதான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச பதம் இல்லையா? ஆனா அதனுடைய அவதூத தர்மங்கள் என்ன அப்படின்றதை இந்த உபனிஷத்தானது நமக்கு சொல்றது. முக்கிய பரமஹம்ச சந்நியாசம் அப்படின்றது துரியாதீதன் அவதூதன் அப்படின்னு நம்ம பிரிச்சோம் முதல் கிளாஸ் அன்னைக்கு இல்லையா? இப்படி நாரத பரிவிராஜக உபனிஷத்துல சொல்லியிருக்கேன். இந்த அவதூத்தாள் அப்படின்றவர்கள் என்ன பண்றாங்க, பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு கூட விஸ்வேஸ்வர ஸ்மிருதியில சில கோட்பாடுகள் சொல்லியிருக்கு. அதை கடைபிடித்துக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த அவதூதராக ஆகிவிட்டவர்கள் எந்த கோட்பாடுக்கும் கட்டுப்படாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு விதியும் கிடையாது, நிஷேதமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அதுதான் உண்மையான பிரம்ம நிலை. அவர்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் பிரம்ம நிலை, இறைநிலை. சாட்சாத் ஞானி எப்படி இருப்பார் அப்படின்ற நிலைதான் அவதூதனுடைய நிலை. அவருக்கு எந்த நியமமும் கிடையாது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அவருக்கு ட்ரெஸ்ஸும் யாரும் சொல்ல முடியாது. அவர் சில சமயத்துல ட்ரெஸ் போட்டு கொண்டு போகலாம், சில சமயத்துல ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட போவார் அவர் இல்லையா? அவர் ஏதாவது கிடைத்தால் சாப்பிடுவார், கிடைக்கலன்னா கவலைப்படாம இருப்பார். அவர் சரீர பிரஜையே இல்லாமல் சுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர். அவருக்கு இந்த விபூதி தாரணம், இந்த குங்குமம் வச்சுக்கிறது அப்படின்ற நியமங்கள் எல்லாம் எதுவும் புன்ற நியமம் அவருக்கு கிடையாது. ஸ்நான நியமங்கள் அவருக்கு கிடையாது. சௌர நியமங்கள் அவருக்கு கிடையாது. அவர் எப்போ வேணாலும் அவர் முதல் சவரம் பண்ணிட்டு இருக்கலாம், மொட்டை அடிச்சுட்டு இருக்கலாம், இல்ல தாடியோட இருக்கலாம் இல்லையா? அவருக்கு எங்க அவருக்கு தேவதாந்த தியானங்கள், அர்ச்சனை இதெல்லாம் கிடையாது. அவர்கள் சதா சர்வகாலமும் ஆத்மானுசந்தானத்துல மகா வாக்கியத்திலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய மகா வாக்கிய உபதேசத்துக்கு, அவர்கள் கூறுகிற உபதேசத்துக்கும் பலமானது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அவர்களுக்கு இறந்த பிறகு அவர்களுக்கு இப்படித்தான் அவர் உடனே தானம் பண்ணணும் அப்படின்னு சன்னியாசிகளுக்கு விதிச்ச மாதிரி வாழ்க்கெல்லாம் கிடையாது. அவரை நீங்க வேணா வச்சுக்க, வேணா அவர் துண்டு துண்டா வச்சு போடுங்க, இல்ல அவரை தூக்கி தண்ணியில போடுங்க, அவர் எதுக்கும் கவலைப்பட மாட்டார், ஞானியாக ஆகிவிட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இத எப்படி நமக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னா, சாங்கிருதி அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் தத்தாத்திரேயர் எனக்கூடிய அவதூதரை பார்த்து இந்த அவதூதனுடைய ஸ்திதி என்ன, அவதூதனுடைய லட்சணம் என்ன, அவர் எப்படி இந்த உலகத்துல சஞ்சரிப்பார் அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டார். அவர் கேட்டா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைதான். இருந்தாலும் அவருக்கு அவதூதர்களுக்கு ஒரு இன்பான் நேச்சர் என்னன்னா, பரம காருணிக ஆளாக அவர்கள் இருக்கிறதுனால சரிப்பா உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். நம்ம போன தடவை என்ன பார்த்தோம், அவர்களுக்கு பார்க்கிறவர்களுக்குத்தான் அவருடைய செய்கையெல்லாம் என்ன இப்படி இருக்காரு, இவர் என்ன குளிக்காம இப்படி போயிட்டு இருக்காரு, இவர் என்ன சார் ட்ரெஸ் கூட போட்டுக்காம போயிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கிறவர்கள் பார்வையில இருக்க தவிர அவரை அது அஃபெக்டே பண்றது இல்லை. என்ன இப்படி அவதூத்தர்னு போட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டா அவளுக்கு வெள்ளை வேஷ்டி, சன்னியாச வேஷ்டி இதுக்கு பேரம் தெரியாது. துண்டு கட்டி கொண்டு வரலாம், துண்டு கட்டிக்காமையும் வரலாம். இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை முறையானது விசித்திரமாக இருக்கிறதுனால
பார்க்கிறவர்கள் தான் என்னென்னையோ கல்பனை பண்ணிக்கிறாங்க தவிர அவருக்கு அந்த கல்பனையினால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவது இல்லை அப்படின்னாரு இல்லையா. அவருக்கு தூக்கம், பிக்ஷை, ஸ்நானம் எந்த ஒரு நித்ரா பிக்ஷே ஸ்நான சௌச்சே ந இச்சாமி ந கரோமிச்ச அப்படின்னு அவர் சொன்னார். எங்களுக்கெல்லாம் அந்த இச்சையெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. உடம்பு சௌக்கியமா இருக்கணும், சரீர யாத்திரைக்காக இந்த உடம்பு போஷாக்கா இருக்கணும், இதுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு போடணும், இல்லைன்னா பசி எடுக்கும் அப்படின்ற கவலையெல்லாம் அவளுக்கெல்லாம் கிடையாது. அந்த நிலையை தாண்டி விட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு பார்க்கிறவர்கள் தான் கிளேசத்தை இப்படி இருக்காரு. திருஷ்டாரஹா சேத் கல்பயந்து, அவர்கள் என்ன வேணாலும் கல்பிக்கட்டும், அவருக்கு என்ன கிம்மே சியாது அந்நிய கல்பனாத்து. ஏன் சார் இவர்கள் பண்ற கல்பனை அவருக்கு என்ன போயிடுச்சு, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் போன வாரம், குஞ்ச புஞ்சாதி தஷ்யேத ந அந்யாரோபித வந்தினா. இப்போ அந்த இடத்துல குந்துமணிகள்லாம் ஒரு செடி இருக்கு, அப்படியே குந்துமணிகள்லாம் பூத்து இருக்கு. அந்த வயலுக்கு நடுவுல குஞ்சுமணிகள்லாம் இருக்கும்பொழுது வெயில் வரும்பொழுது அது எப்படி தெரியுதுன்னா அங்க ஒரு நெருப்பு எரிகிற மாதிரி தெரியுது, தூரத்துல நெருப்பு எரிகிற மாதிரி தெரியுது இல்லையா. ஆனா அங்க நெருப்பு ஏதாவது இருக்கும், அது குந்துமணிகள் அது பாட்டுக்கு இருக்கு. ஆனா அந்த குஞ்சுமணிகள் நெருப்பு மாதிரி எரியறதே அப்படின்னு நீங்க கல்பனை பண்ணதுனால அந்த குண்டுமணிகள் எரிஞ்சிடுமோ தெரிய போறது இல்லை இல்லையா. அதுங்க அப்படியே தான் இருக்கு. நீங்க உங்களுடைய பார்வைக்கு தான் அந்த குண்டுமணிகள் எல்லாம் அப்படியே ஒரு அக்னி அங்க தகதகான்னு எரிகிற மாதிரி தோன்றது உங்களுடைய பார்வைக்கு. அதனால அந்த குண்டுமணிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோ, அதே மாதிரிதான் இல்ல. நீங்கள் என்ன கல்பனை பண்ணீங்களோ அந்த கல்பனை அவருக்கு நான் அந்நிய ஆரோபித சம்சார தர்மானு ஏவ அகம் பஜே இல்லையா, என்ன பஜே அப்படின்னா இன்னொருத்தர் சம்சாரத்துக்கெல்லாம் ஆரோபிதம் பண்ணி அவரை பாக்குறதுனால அவருக்கு எந்த விதமான செய்கையும் இல்லை அப்படின்னு. இதுதான் அவதூற பற்றியதான ட்ரூத் அப்படின்னு சொல்லி தத்தாத்திரேயர் அவதூதனுடைய உபதேசங்களை இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். ஏன்னா 17 ஸ்லோகம் 17 மந்திரம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 18வது மந்திரம் பார்க்க வேணும். ஸ்ருண்வந்து அஜ்ஞாத தத்வாஸ்தே ஜானன் கஸ்மாத் ஸ்ருணோம்யஹம் மன்யதாம் சம்சயாபன்னாஹ ந மன்யே அஹம் அசம்சயஹ. அருமையான ஒரு ஸ்லோகம். அஜ்ஞானிகள் சாதகர்கள், அஜ்ஞானிகள்னு சொல்லக்கூடாது, வேதாந்தத்துக்கு வந்தவர்கள், ஞானம் வந்துட்டவாளுக்கு, அதனால அவர்கள்லாம் சாதகர்கள். சாதகம் பண்ணணும். சாதனை என்ன அப்படின்னா பகிரங்க சாதனை என்ன, சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் போன்றவைகள்லாம் இவர்கள் கடைபிடிக்கணும். கடைபிடிச்சாதான் அந்த கரண சுத்தியானது ஏற்படும். அதற்கு பிறகுதான் தத்துவமசின்ற மகா வாக்கியமானது ஒரு புரிதலை உண்டு பண்ணும். அந்த மகா வாக்கியம் புரிதலை உண்டு பண்ணோம்னா இன்னும் ஒரு 3 சாதனை இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்தரங்க சாதனைகள். இதெல்லாம் பகிரங்க சாதனைகள். வெளியில பார்க்கிற மாதிரி பண்ண வேண்டியது என்ன, மைண்ட் கண்ட்ரோல், இந்த இந்திரிய கண்ட்ரோல், சிரத்த, சமாதானம், எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை, இதெல்லாம் எல்லாருக்குமே எல்லாரும் ஃபாலோ பண்றதுதான். சன்னியாசியும் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அப்படி இருக்கு. அவ உண்மையிலேயே பண்ண வேண்டியது என்ன, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். எப்பொழுதும் வேதாந்தத்தையே சிரவணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அந்த வேதாந்த வாக்கியங்களையே அவர்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப மனனம் பண்ணோம், இது சரியா அது சரியா, நம்ம சரி கரெக்டா போல இருக்கு, இப்படி எல்லாம் அதை பகுத்து பார்க்க வேண்டியிருக்கு, மனனம் பண்ண வேண்டும். அதற்கு பிறகு எப்பொழுதும் அதை நினைக்க வேண்டும். நானே பிரம்மம், நானே பிரம்மம் அப்படின்னு நினைக்க வேண்டி தியானம் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த அசிமுலேஷன் அவர்களுக்கு முக்கியமா. நிதித்தியாசனம் ரொம்ப முக்கியம். இப்படி சிரவண மனன நிதித்தியாசனம். ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசி சத்யா அப்படி சத்திய பிரத்தியம் போட்டு விருதாரண்ய உபநிஷத்துல யாக்ஞவல்கியர் மைத்திரேயிக்கு சொல்லிட்டார் இல்லையா. ஆகையினால எல்லாருக்கும் ஞானம் வரணும் வேண்டாம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். எதற்காக சிரவணம்,
எதற்காக மனனம், எதற்காக நிதித்தியாசனம், மூணுத்தையும் வேதாந்த சொல்றது அப்படின்ட்டு அங்கங்க பாஷ்யங்களை நம்ம பார்த்துட்டோம். சிரவணம் எதற்காக பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா மறந்து போயிடுறது. நமக்கு சுத்தி சொல்றதுல முழுமையான நம்பிக்கை ஏற்படவே இல்லை. சுதியானது என்ன சொல்ற, நீதான் பிரம்மம் அப்படின்னு சிரவணம் பண்ணலாம். சிரவணம் பண்ணும் பொழுது அந்த ஆச்சாரியர் என்ன சொல்லிட்டார், அப்பா உபனிஷத்துல சொல்லிட்டு நீதாம்பா பிரம்மம் சரியா, உனக்கு ந நிரோதோ ந சோத்பத்தி ந பத்தோ ந சாதகா ந முமுக்ஷு ந வை முக்தா இத்யேஷா பரமார்த்ததா. உனக்கு உற்பத்தி ஸ்திதி இந்த லயம் இதெல்லாம் கிடையாதுப்பா, நிரோதம் எல்லாம் கிடையாது, நீ சாதகமும் கிடையாது, நீ பந்தன்னு நினைச்சாதானே அவனுக்கு முக்தி, நீ பந்தனும் கிடையாது, நீ சாதகனும் கிடையாது, உனக்கு சாத்தியம்னு ஒண்ணு இல்ல, நீ முக்தன்னு ஒண்ணு இல்ல, அதுதான் உண்மையான உன்னுடைய இறைநிலை, அதுதான் வா அப்படின்னு சிரவணம் பண்றான். சிரவணம் பண்ணாலும் இதுல முழுமையான நான் எப்படி எல்லாமுமாக இருப்பேன், நான் எப்படி இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பேன், என்னுடைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு எனக்கு இல்லையா, நான் எப்படி சார் பிரம்மமாக இருப்பேன், நான் பிரம்மமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சார், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, நான் எப்படி இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுவேன், நான் அது பகவானுடைய செய்வது இல்லையா, என்ன போய் இவர் பகவான்னு சொல்றாரு அப்படின்னு அவருக்கு பிரமாணத்திலேயே ஒரு சந்தேகம் வருது. எப்படி இப்படி எல்லாம் சுத்தி சொல்றது அப்படின்றது, சுத்தி இப்படி எல்லாம் சொல்றது எப்படின்னு சொன்னா திருப்பி 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 அந்த பௌன புண்ணிய எப்போ உனக்கு அந்த சந்தேகம் வந்ததோ அப்ப திருப்பி ஒரு தடவை கேளு அப்படின்னு வேதாந்தம் சொல்லி தருது நமக்கு. பௌன புண்ணிய சிரவணம் குறியா, திரும்ப 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 சிரவணம் பண்ணிட்டே உனக்கு நிச்சயமா ஒரு நாள் அந்த நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த பிரமாண அசம்பாவனை அப்படின்னு யாருக்கு இருக்கோ, அவனுக்கு சந்தேகம் யாருக்கு இருக்கோ, அவன் இந்த காரியத்தை பண்ணிதான் ஆகணும், சிரவணம் பண்ணிதான் ஆகணும். எப்ப அவனுக்கு சுத்தி சொல்றதுல முழுமையான ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை அந்த பிரமாணத்துல ஏற்படவில்லையோ, அவர்கள் என்ன பண்ண வேண்டிய, அதை திடப்படுத்துவதற்காக திரும்ப 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 சிரவணம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி திரும்ப 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 சிரவணம் பண்றதுனால அவனுக்கு இந்த பிரமாண அசம்பாவனை, இந்த பிரமாணத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இல்லாத நிலைமையானது மாதிரி மாறி இவனுக்கு ஆஹா சுத்தி சொல்றதுதான் சத்தியம், அதுதான் உண்மை அப்படின்னு இவனுக்கு தோன்ற வரைக்கும் சிரவணம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இல்லையா. அது எவ்வளவு நாள் பண்றது, ஞானம் வர வரைக்கும் பண்ணணும். எவ்வளவு நாள் கணத்தை தோன்றது, தண்ணி வர வரைக்கும், தண்ணி வந்த உடனே நிறுத்தி விடு. அதே மாதிரி நானே பிரம்மன்னு தெரிவது வரைக்கும் சிரவணம் பண்ணிட்டே இருக்கும். அப்பதான் இந்த பிரமாண அசம்பாவனை இவனை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரைட்டா. அடுத்தது பிரமேய அசம்பாவனை. சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் டவுட். சரி சார், நான் கேட்டுக்கொண்டே இருக்கேன், நான் பார்த்து கொண்டே இருக்கேன், நான் புத்தகத்தை பார்த்து கொண்டே இருக்கேன், புத்தகத்தை அறிகிறேன், அப்ப நான் எப்படி புத்தகமா மாறுவேன்? மாற முடியாது இல்லையா. எனக்கு தெரிஞ்ச பொருள்லாம் என்னால இல்லையா தெரிகிறவனாக நான் இருக்கிற வரைக்கும் தெரியக்கூடிய பொருள் வேறாகத்தானே இருக்கும். எல்லா உலகத்துல என்னால் அறியக்கூடியது எல்லாம் ஆப்ஜெக்ட் ஆஃப் மை நாலேஜா தானே இருக்கும். அந்த நாலேஜ் எப்படி நானாக ஆக முடியும்? ஆகவே முடியாது அப்படின்னு பிரமேயம் இல்லையா. பிரமாணம் பிரமேயம். பிரமேயம்னா என்ன? அறியப்படக்கூடிய பொருள் பிரமம். அந்த பிரமேயத்துல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அதை என்ன பண்றது? இந்த உபனிஷத் எப்படி சொல்றது, அந்த உபனிஷத் எப்படி சொல்லிக்கிறது, இந்த எங்க சுவாமிஜி எப்படி சொல்லி கொடுத்தார், எங்க சாட்சிகள் எப்படி சொல்லி கொடுத்தார், இப்படி எல்லாம் திரும்ப 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 நம்ம மனனம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. சொன்ன சிரவணத்துல சொன்ன விஷயம் போக அதுல கொஞ்சம் லாஜிக்கலாகவும் அந்த சுதி சொன்னதையும் அப்படி பண்ண ததேவான் உப்ராவிசதே எப்படி சிருஷ்டி பண்ணிருப்பார், அந்த ஆகாசத்துக்குள்ள இருந்து சிருஷ்டி பண்ணிருப்பாரா, ஆகாசத்துக்கு வெளில இருந்து சிருஷ்டி பண்ணிருப்பாரா, எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் அந்த சுதியை பிடிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சுதியை சொல்றது, அப்பா நீ எப்படி கனவை சிருஷ்டி பண்ணியோ அதுக்கு நீ என்ன பண்ண இல்லையா, நீ எங்க இருந்து பண்ண, அதுக்குள்ள இருந்தியா அதுக்கு வெளியில இருந்தியா, இந்த கேள்வி எல்லாம் அனாவசியமான கேள்வி. உனக்கு இறைவன் வரும்போது மாத்திரம் அந்த கேள்வி எல்லாம் கேட்பியா, உங்ககிட்டயே அந்த பதில் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும் போது கன்வின்ஸ் ஆகுது.
இப்படி மனனம் பண்ணி அவனுக்கு இந்த பிரமேய அசம்பாவனை, அந்த பிரமாணமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துல, அந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் எல்லாம் நீங்குகிறது. அப்படி நீங்கி அவன் இதெல்லாத்தையும் உட்கார்ந்து யோசித்து பார்த்து கொண்டே இருக்கான். எதனால நமக்கு இவ்வளவு சொல்லி கூட, பிரமாணம் சொல்லி கூட, பிரமேயம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு கூட, நான் பிரம்மம் எண்ணக்கூடிய எண்ணமானது எனக்கு எழவே மாட்டேங்கிறது, எதனால அப்படின்னு விசாரம் பண்ணான். ரொம்ப கவலைப்பட்டான். அப்ப சுத்தியானது அவனுக்கு சொல்லி கொடுக்குறப்பா, இது விபரீத பாவனைன்றது உனக்கு பலவிதமான ஜென்மாக்கள் மூலமாக வந்ததுப்பா. அந்த பழக்கம் போகாம இந்த ஜென்மாவையும் உனக்கு காத்தால எழுந்த போது நான் தான் இந்த சரீரத்துல இருக்கிறவன், எங்க இருக்கக்கூடிய ஆத்மான்னு என்னதான் படிச்சாலும் இந்த சரீரத்துலதான் நான் இருக்கேன் அப்படின்ற அந்த பழைய புத்தி இருக்கு இல்லையா, அந்த பழைய வாசனை போகவே மாட்டேங்கிறது. அந்த விபரீதமான ஒரு பாவனை இல்லையா, சுத்தி சொல்றதுக்கு எதிர்ப்பதமாக திங்க் பண்ணக்கூடியதான ஒரு எண்ணம், நான் இந்த சரீரத்துலதான் இருக்கேன், நான் இந்த மைண்ட்ல, நான் எப்படி சார் என்னை விட்டு வெளியே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விபரீத பாவனை ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த விபரீத பாவனை எப்ப போகும்னா, இந்த சிரவணம் பண்ணதையும் மனனம் பண்ணதையும் நன்னா நினைத்து மெடிடேட் பண்ணி பிரம்மரூப நிதித்தியாசனம் பண்ண 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 இந்த நாலேஜுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப், அந்த கேப் எப்ப போறதோ அப்பதான் அந்த அசிமிலேஷன் டேக்ஸ் பிளேஸ். இந்த அசிமிலேஷன் வந்துருக்குனாக்க பிரமாண அசம்பாவனை, பிரமேய அசம்பாவனை, விபரீத பாவனை, விபரியாசங்கள் இதெல்லாம் போச்சு விடுகிறது. அதற்கு பிறகுதான் ஞானம் வருகிறது. ரைட்டா? இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்கள் தான் இந்த அவதூதர்கள். அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா இப்ப இந்த மந்திரத்துக்குள்ள போகும். ஸ்ருண்வந்து அஜ்ஞாத தத்வாஹ தே ஜானன் கஸ்மாத் ஸ்ருணோம்யஹம். ஸ்ருண்வந்து யாரு? அஜ்ஞாதா, தத்துவத்தை அறியாதவர்கள், அவர்களுக்கு சந்தேகம் இருக்கு, பிரமாண சம்பாவனை இருக்கு சார் இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்? அவர்கள் இன்னும் சாதகனாகத்தான் இருக்கிறார். அவர்கள் சாதனை பண்ணித்தான் அந்த சாத்தியமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும். அப்படி அடைய வேண்டும் எனக்கூடியவர்கள் சாதகனாக இருக்கக்கூடிய காரணம், அவர்களுக்கு இன்னும் அந்த ஞானம் வராத காரணம், அந்த பக்குவம் ஏற்படாத காரணத்தினால் அவர்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு? திரும்ப திரும்ப கேளு அப்படின்னு சொல்லியிருக்கு. சுன்வந்து, அவர்கள் கேட்கட்டும். யாரு? அஜ்ஞாத தத்துவத்தை, இந்த தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அது அவசியம்தான். ஆனா நீங்க போய் அதை போய் அந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன சார் சன்னியாசின்றாரு, உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து வேதாந்தம்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றார், கேட்க மாட்டேன்றார், அவர் பாட்டுக்கு சுத்திட்டே இருக்காரு சார், அது எப்படி சார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவரு பார்த்து அவருக்கு அது அவசியமே இல்லை. அவர் பிரம்மநிலையை அடைந்து விட்டார். யாருக்கு சந்தேகம் இருக்கோ ஜானன்னு கஸ்மாத் ஸ்ருணோமி அகம், நன்னா அவருக்கு ஜானன்னு இந்த தத்துவம் நன்னா புரிஞ்சிருக்கு சார். எனக்கு நானே பிரம்மன்றது எனக்கு நல்லா ஸ்புட்டமாக தெரியுது. எப்படி அந்த குடத்துல வெளிச்சமும் கண் பார்வையும் இருந்தது, ஆனால் எதிர்க்க இருக்கக்கூடிய குடமானது எப்படி கிளியராக தெரியுது நமக்கு? கண்ணு நல்லா இருக்கு, வெளிச்சம் இருக்கு, அங்க குடம் இருக்கு, ஏதோ குடம் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி நான் பிரம்மம் என்பது அவருக்கு கிளியரா பிரமாணத்தின் மூலமா நானே பிரம்மம் என்பது அறிந்து விட்டார், ஜானன்னு தெரிந்து விட்டது அவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கஸ்மாத் ஸ்ருணோமியாகும், நான் என்னத்துக்கு சார் கேட்கணும்? நான் போய் சிரவணம் பண்ணணும்னாக்க என் தலையில போய் சிரவணத்தை காட்டுறீங்களே. யாருக்கு பிரமாண அசம்பாவனை இருக்கோ அவர்கள் சிரவணம் பண்ணட்டும். ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். நான் அப்படிதான் இருந்தேன், வரட்டும், எனக்கு இப்ப இல்ல. அதனால என் தலையில கேட்டாங்க. நான் போய் வேதாந்தா கிளாஸுக்கு போறது இப்போ தெரியாதவர்கள், பிரம்மத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வதற்காக செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள் எனக்கு இப்பொழுது தேவையில்லை. என்ன அறிந்த பிறகு நாம் பாட்டுக்கு போய் சாமகாயன் ஆஸ்தே அப்படி போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சன்னியாசிய, இந்த அவதூதர்களுக்கு இது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். பிறகு மன்யந்தாம் சம்சயா பண்ணாக,
ந மன்யே அகமசம்சயா. யாருக்கு மனனம் இல்லையா, யாருக்கு பிரமேய அசம்பாவனை இருக்கோ அவளுக்கு சந்தேகம் யாருக்கு இருக்கு, அது எப்படி சார் பிரம்மமா நான் இருப்பேன், நான் இருந்ததான் இந்த உலகம் இருக்கு, நான் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றேன், நான் கண்ண மூடினா இந்த உலகம் போயிடுறது, அது எப்படி சார் அப்படின்னு சந்தேகம் யாருக்கு இருக்கோ, நீதான் பிரம்மான்னு சொல்லி கூட அவர்கள் என்ன பண்ணா, இப்படி இந்த உபனிஷத்துல அப்படி சொல்லியிருக்கா, இந்த உபனிஷத்து அப்படி சொல்லியிருக்கா, இந்த சந்தேகத்தை நம்ம ஆச்சாரியங்கிட்ட கேட்போம், என்னுடைய குரு என்ன சொல்றாரோ அதுபடி கேட்போம் போன்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவர்கள் ஈடுபடுவதுன்றது நியாயம். ஏன் அவர்களுக்கு மனநம் அவசியமா இருக்கு. ஏன் சம்சயா பண்ணாகா, சம்சயம் வந்தவர்கள் சம்சயா பண்ணாகா மன்யந்தாம், அவர்கள் மனநம் செய்வதுதான் நியாயம். சம்சயா பண்ணாகா விஷ்ணு வக்ஷஸ்தலம் அபேட்சதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இல்லையா. இந்த கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலுக்கு போனாராம். அவர் பக்கத்துல ஆச்சான் தீட்சிதர் அப்படின்னு ஒரு தீட்சிதர் போனாராம். போது அந்த இவருக்கு இந்த ராஜாவுக்கு இவருக்கு விஜயநகர சாம்ராஜ்ய ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த தேவராஜ சுவாமிகள் இருக்காரு அங்க, வரதராஜ பெருமாள், அவருடைய கண்ணை பார்த்தா அவர் என்னமோ அவருடைய கீழே பார்க்கிற மாதிரி இருக்காரு, இடது பக்கம் கீழ் நோக்கி பார்க்கிற மாதிரி எனக்கு ஒரு தோன்றது, அது என்ன அப்படின்னு அவ்வளவுதானே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்காரு. சம்சயா பண்ணஹா விஷ்ணு வக்ஷஸ்தலம் அவேட்சதே. அதுவா அந்த ரசமா சொன்னார் அந்த ஆச்சான் தீட்சிதர், சுவாமி நீங்க உங்க அழகான ஆத்துக்காரியோட ராணியோட வந்தது இல்லையோ, அந்த ராணி ரொம்ப அழகா இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணார், இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு, லட்சுமி மாதிரி இருக்காளே அப்படின்னு சந்தேகம் லட்சுமியே இங்கதானே இருக்கா, அவங்க போயிட்டாலோ அப்படின்னு சந்தேகம் வந்ததுனால தன்னுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய வட்சஸ்தலத்துல பார்த்தாங்க. சம்சயா பண்ணா விஷ்ணு வட்சஸ்தலம் அவேக்ஷதே அப்படின்னு போல காவிய ரசத்துக்காக சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இது இல்லையா. அப்படி இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, சம்சயா பண்ணாஹா இல்லையா. யாருக்கு சம்சயம் இருக்கோ அவரை பார்க்க வேண்டும் இல்லையா. அதனால அவர்கள் மனனம் பண்ணட்டும். அவளுக்கு அந்த பிரம்மம் நானே பிரம்மம் என்பதுல அந்த நாலேஜ்ல ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் அதை பண்ணித்தான் ஆகணும். பண்ணியல்தான் அவர்கள் பண்ணட்டான், எனக்கு ஒண்ணு இல்ல லெத்தம் இல்லையா. அவருக்கு டவுட் இருக்கவர்கள் அவர்கள் அதை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை விசாரம் பண்ணி அதை தெரிந்து கொள்ள வேண்டியது, மனனம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டியது, விசாரம் பண்ண வேண்டியது அவசியம். மன்யே அகம் அசம்சயா. எனக்கு ஒண்ணு நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், எனக்கு அந்த சந்தேகமே இல்லை. நானே பிரம்மம்னு 100% எனக்கு நல்லா புரிந்த பிறகு நான் என்னத்துக்கு இந்த மனனம் பண்ணி சிரவணம் பண்ணி எல்லாம் போய் அவசரப்பட்டிருக்கேன், எனக்கு அது அவசியமே இல்லைன்னு ஜாலியா அவர் போயிட்டு இருக்காரு. அவர் தான் அவருக்கு பேரர் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி சிரவணாதி விதானங்கள்லாம் யாருக்கு, சாதகனுக்கு கொடுத்த விதானம். ஞானியே அது கருத்தப்பட, ஞானம் வந்தவனுக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சமாந்தமம் உபரதி திதிச்சா இதெல்லாம் தலையில கட்டக்கூடாது, இதெல்லாம் சாதகனுக்கு தான் தலையில கட்டணும் அப்படின்னு. விபர்யாசோ நிதித்தியாசே கிம் தியானம் அபிபர்வியே தேகாத்மத்வ விபர்யாசம் ந கதாச்சித் பஜாம்யஹம். விபர்யஸ்தா, யாருக்கு இந்த விபர்யாசம் இருக்கோ, மிஸ்அப்ரிஹென்ஷன் இருக்கோ, யாருக்கு இந்த ட்ரூத் ஆனது புரியலையோ, நானே பிரம்மம் எனக்கூடியது இல்ல சந்தேகம் இருக்கு. ஏன் அந்த காலத்துல இருந்து அவனுக்கு இந்த உடல்ல ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடியவன் தான் நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆர்கிய பண்றேன், சார் நான் இங்க இருக்கும்போது நான் எப்படி சார் அங்க உட்காந்துல இருப்பேன், நான் எப்படி சார் 2 இடத்துல இருப்பேன், நான் என்ன சார் 2 இடத்துல இருக்கக்கூடியவன், நான் இங்க இருக்கேன்னா இங்கதான் சார் தான் சொன்னேன் சார், நான் வீட்டுல இருக்கான்னு திருப்பி கேக்குறீங்க. இல்ல ஒருவேளை அங்க இருக்காங்க, நான் தான் இங்க இருக்கேன்னு சொல்றேன், இங்க இருந்தா அங்க எப்படி சார், ஆமா சார் கரெக்ட் சார், நம்ம கேட்கறவனும் ஒத்துக்கிறான் சொல்றவனும் உட்காருக்கான். இது பாருங்க, ஏன் 2 பேர் அந்த ஆத்மா எங்க இருக்கக்கூடியதுன்னு தெரியல. அப்ப அந்த பாடியில இருக்கக்கூடிய ஆத்மாவை வைத்துக் கொண்டு நீங்க இந்த பாடியில தான் இருக்கீங்கன்றத புரிந்து அவன் ஆமா சொல்றான், நீங்களும் பேசுறீங்க அதை பத்தி இல்லையா. இதெல்லாம் யாருக்கு, ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டு, இதுல
ஜென்ம ஜென்மமா இப்படி பழக்கமாயிடுச்சு உங்களுக்கு. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸா நானு அப்படின்னு சொல்லி சொல்லி நான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய பாடி தான் ஞாபகம் வருதே தவிர நான் எங்க இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நான் தான் அப்படின்ற எண்ணமானது வரவில்லை இல்லையா? அப்படிப்பட்ட வராத எண்ணம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்னும் அந்த விபரியாசம், அந்த விபரீத பாவனை, விபரீதமாக அந்த ஆத்மாவை பகவானை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த விபரியஸ்தனாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிதித்தியாசம் பண்ண வேண்டும் இல்லையா? கரெக்ட். அந்த விபரியாசம் எனக்கும் இருந்தது, ஆனால் நானும் பண்ணுவேன். கிம் தியானம் விபரியே இல்லையா? எனக்கு அந்த மாதிரியான தியானமானது அவசியம். எப்போ விபரீத பாவனை இருந்ததுன்னா, நான் ஏதோ இங்க இந்த உடலுக்குள்ளதான் இருக்கேன் நானும் நினைக்கிறேனே, ஆனால் நானும் நிதித்தியாசம் பண்ணிதான் அதை புரிந்துகொண்டா நான் எங்கு இருக்கக்கூடிய ஆத்மான்னு, எனக்கு நான் எங்கு இருக்கக்கூடிய ஆத்மான்னு புரிந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது கிம் தியானம் அபிபரிய தியானமானது விபரியாசம் இருக்கிறவனுக்கு தானே சார் தியானம், நிதித்தியாசனம் அவருக்கு தானே சொல்லியிருக்கு. ஆத்மாவாரே திரஷ்டஜா சௌகர்யா மந்தர்யா நிதித்தியா எல்லாம் இந்த நிதித்தியாசனம் அவளுக்கு சொன்னது. எனக்கு என்ன இருக்கு? தேகாத்மத்துவ பரியாசம் ந கதாச்சித் வஜாமம். எனக்கு இந்த தேகத்துலதான் ஆத்மா இருக்குன்ற எண்ணம் இல்லையா, இந்த கன்ஃபியூஷன், இந்த மிக்சப், இந்த மிக்சர் இருக்க நான் இங்கதான் இருக்கேன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல சார். நான் உங்களை பார்க்கும்போது நானாதான் உங்களை பாக்குறேன். இந்த மலைகளை பார்க்கும் பொழுது, செடிகளை பார்க்கும்போது எல்லாவற்றையும் நானாகத்தான் இவைகளை எல்லாம் பார்க்கிறேன். எனக்கு இந்த உடம்பும் நானும் இல்லையா சம்பந்தமே இல்லை, இந்த மிக்ஸே பண்ணிக்கிறது இல்லை. நான் இந்த உடம்புலதான் இருக்கேன்ற எண்ணமானது எனக்கு இல்லவே இல்லை. தேகாத்மத்துவ விபரியாசம், இந்த விபரீத பாவனையான விபரியாசம், இந்த கன்ஃபியூஷன், இந்த மிஸ்அப்ரிஹென்ஷன், தேகத்துல நான் தான் ஆத்மா எனக்கூடியது நான் கதாசித்து எப்பொழுதும் இல்லை, இனிமே வரத்துக்கும் சான்ஸ் ஆகுது. வேதாந்த தத்துவம் புரியுற வரைக்கும் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். அது புரிந்த பிறகு நான் சாதகனும் இல்ல, பத்தனும் இல்ல, மூச்சும் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் சிரிப்பாதான் இருக்கே தவிர எனக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு நான் கதாச்சித் பஜாமியம் இல்லையா, நான் எப்பொழுதுமே இப்படி நினைக்கிறது. எனக்கு போய் எதுக்கு சார் நீங்க நிதித்தியாசனம் பண்ணலையேன்னு கவலைப்படுறாங்களே, என்ன பார்த்தா அவர்கள் கவலைப்பட்டா அவாவோட அந்த கவலை எனக்கு என்ன? சிரவணமானது, மனனமானது, நிதித்தியாசம் அதெல்லாம் யாருக்கு? அஜானிகளுக்கு. சிரவணம், மனனம், நிதித்தியாசம். ஆத்மாவை பற்றி புரிதல் இல்லாதவர்கள் சிரவணம் பண்ணட்டும், ஆத்மாவை பற்றி புரிதல் இல்லாதவர்கள் மனனம் பண்ணட்டும், புரிதல் இல்லாதவர்கள் நிதித்தியாசனம் பண்ணட்டும். எனக்கு இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். நான் அப்படியே ஆத்மாராமாக உலகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. அகம் மனுஷ்ய இத்தியாதி வியவஹாரஹ வினா அபிஹமும் விபரியாசம் சிர சிராபியஸ்த வாசனாதஹ அவகல்பதே, வாசனாதஹ அவகல்பதே அப்படின்னு. அகம் மனுஷ்ய, நான் ஒரு மனிதன் அப்படின்ற இருக்க இந்த மாதிரி விவகாரம் இருந்ததே ஆனால் தானே உங்களுக்கு நான் பிரம்மம் இல்லை, நான் இப்ப மனுஷனாக இருக்கிறேன், நான் பிரம்மமாக ஆகணும் அப்படின்ற எண்ணக்கூடியமானது வரும். நான் மனுஷன்னு நான் நினைக்கலையே, நான் என்னத்துக்காக நான் பிரம்மம்னு நினைக்கிறோம்? நான் மனுஷன்றது அந்த கன்ஃபியூஷனே எனக்கு இல்லையே. அதனால ஏற்படக்கூடிய விபரியாசங்கள், அதனால இந்த விபரீத பாவனை ஒரு லொகேஷன்ல நான் இருக்கேன்ற எண்ணமே இல்லையா. நான் எங்கு இருக்கக்கூடியவன் அங்கேயும் எனாதபடி எங்கும் இப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லையா. இதெல்லாம் சிற அபியாஸ்த வாசனை, இதெல்லாம் பழைய வாசனைகள் பல ஜென்மாக்கள்ல இருந்ததுனால இருக்கக்கூடியவர்களுக்கு வர வேண்டியதான ஒரு எண்ணங்கள். இதெல்லாம் எனக்கெல்லாம் இந்த ஞானம் வந்த பிறகு அந்த வாசனை எல்லாம் அப்படியே க்ஷீணமாகி விட்டு, அந்த வாசனை எல்லாம் க்ஷயமாகிவிட்ட காரணத்தினால எனக்கு அந்த வாசனைகள்லாம் இப்ப கிடையாது. இந்த ஹபிச்சுவலா வரக்கூடிய விபரீத வாசனா அப்படின்னு சொல்றீங்களா, விபரீத பாவனா அப்படின்னு விபரீத வாசனை எல்லாம் எனக்கு இல்லை. ஆகையினால எனக்கு நிதித்தியாசனமும் தேவையில்லை, சிரவணமும் தேவையில்லை,
மனனமும் தேவையில்லை, நிதித்தியாசம் தேவையில்லை அப்படின்னு ஒரு 2-3 ஸ்லோகத்துல சொன்னார். இப்போ 21வது ஸ்லோகத்துல சொல்றார், ஆரப்த கர்மாணி க்ஷீணே வியவஹாரோ நிவர்த்ததே கர்மக்ஷயே து அசௌ நைவ ஷாம்யே தியான சஹஸ்ரதா. நமக்கு 3 விதமான கர்மாக்கள், ஒவ்வொரு மனிதனும் சாதகனும் அஞ்ஞானிக்கும் 3 விதமான கர்மாக்கள். அவதூதர்களுக்கு இந்த கர்மா எல்லாம் கிடையாது. அது என்ன கர்மா? பிராரப்த கர்மா, பிரகர்ஷேன ஆரப்த கர்மா. அது நன்னா ஆரம்பிச்சிருக்கு சார். எனக்கு நிறைய எத்தனையோ ஜென்மாக்கள நான் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் இதெல்லாம் மொட்டை முட்டையா இருக்கு. அதுல ஒரு போர்ஷன் ஆனது இப்ப என்னாச்சு ஆகி அதை என்ன பண்ணிட்டாரு பகவான், என்ன பண்ணார் பிரம்மதேவர் என்ன பண்ணாரு, இவனுக்கு 97 வயசு 27 நாள் இவ்வளவு நாள் மூச்சு காட்டு அப்படின்னு போட்டு 7 மணி நேரம் அப்படின்னு என்னை போட்டு அழைச்சி விட்டார் இந்த உலகத்துக்கு. நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து விட்டேன். அதனால எனக்கு தெரியாது. ஆனா பிராரப்த கர்மா தான்ன்றது எனக்கு புரியுது. இந்த ஆரப்த கர்மாவும் இது எப்படி போகும்? சப்போஸ் நடுவுல எனக்கு வேதாந்தம் படிச்சு ஞானம் வந்துச்சு. ஞானம் வந்த பிறகு நான் அவதூதனாக ஆன பிறகும் அப்ப இந்த சரீரமானது டக்குன்னு போகுமோ? போகாது. ஏன்? இது பிரகர்ஷன ஆரம்பம். இது வில்லுல இருந்து விடுபட்ட அம்பு. இது போய் அந்த இடம் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் போய் தான் ஆகணும். அதனால்தான் நம்ம என்ன பாக்குறோம், இந்த ஞானிகளுக்கெல்லாம் அப்படியே உடம்புல கஷ்டங்கள்லாம் வருதெல்லாம் பாக்குறோம். ஏன்னா அது ஞானம் வந்துட்டு கஷ்டங்கள்லாம் அவருக்கு இல்ல, அவருக்கு தேகாத்ம வாசனையே இல்லை. தேகாத்ம வாசனை இருந்ததால்தான் அவருக்கு கஷ்டம் தெரியும். ஆனா நம்மளுடைய கணிப்புல இப்படி வைத்த வழியில அவஸ்தப்படுறாரு, அவருக்கு சாப்பிடுங்க சுவாமிஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆபரேஷன் பண்ணிக்கிறார், இவர் சுகர் மாத்திரை சாப்பிடுறார், இவர் பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடுறாரு, பிபி சாப்பிடுறாருன்றதெல்லாம் அஜ்ஞானுடைய பார்வையில தான் இதெல்லாம் இருக்கு. ஆரப்த கர்மாணி ஷீனே, இந்த பிரகர்ஷியான ஆரப்தமான இந்த தேகமானது எப்ப சீனமாகும் இல்லையா? இந்த விவகாரம் எப்ப போகிறதோ, இந்த பூலோக வாசம் எனக்கூடிய விவகாரம் எப்ப போகிறதோ அப்பொழுதுதான் அவருடைய பிராரப்த கர்மாவால் சீனாகும். கர்மக்ஷயே அசௌ இல்லையா? இந்த கர்மமானது க்ஷயமாகலன்னாக்கா சாமியது இல்லையா? அவருக்கு போகலன்னா எப்படி போகும்? அவருக்கு என்ன பண்ணாலும் போகாதுதான். போட்டு ஜெயிச்சு அமிச்சிட்டாரு. அவரு 97 வயசு 7 மாசம் போட்டு அமிச்சிட்டாருனாக்க என்னதான் எனக்கு 38 வயசுலயே எனக்கு ஞானம் வந்ததுன்னா கூட ஒன்னும் பண்ண முடியாது. நான் இன்னும் ஒரு 50-60 வருஷம் இருக்குதான் ஆகணும் இல்லையா? வேற வழி கிடையாது. பிராரப்த கர்மா சீனமாகிற வரைக்கும் இந்த சரீரமானது போய்கொண்டு அதனால எனக்கு என்ன, எனக்கு எப்ப ஞானம் வந்த இது 97ல போனா என்ன, 96ல போனா என்ன? ஆனா இந்த சரீர தர்மமானது எப்படி வந்தது? அம்மா அப்பாவுடைய விருப்பது அது பிராரப்த கர்மாவனால வந்தது. அந்த வந்தது எங்கேயும் போகாது. சாமியது சாண சகசிரதா. நீங்க 1000 தடவை உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் இல்ல சார் எனக்கு முடிவு போச்சு, எனக்கு ஞானம் வந்துருக்கு, இந்த தேகத்தை போக்கடிங்க, என் தேகத்தை போக்கடிங்க அப்படின்னா சொல்ல வேண்டியது. நான் தான் தியானம் இல்லை, நீ போயாச்சே. நீ 1000 தியானம் பண்ணாலும் இந்த சரீரமானது 97 வயசு வரைக்கும் இருக்குதான் ஆகும். அதை ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அந்த பிராரப்த கர்மா எக்ஸாஸ்ட் ஆற வரைக்கும் இன்னைக்கு என்னதான் தியான சகசிரதா நீ 1000 தியானம் பண்ணாலும் அது போகாது 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 அப்படின்னு சார். விரலத்துவம் யவஹுதேரிஷ்டம் சேத் தியானமஸ்து தே அபாதிகாம் யவஹுதிம் பஷ்யன் தியாயாம் அகம் குர்தஹ புதஹ. இல்ல சார் அப்படியெல்லாம் விடக்கூடாது சார், நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. யாருக்கு? சாதகருக்கு இல்லையா? அப்படி எல்லாம் சஃபர் பண்ணக்கூடாது சார். இந்த பாடி இல்ல என்னதான் சொன்னாலும் பாடி ஒருவேளை ஞானம் வந்த பிறகு கூட இந்த சஃபரிங்ல நான் ஈடுபட்டேன்னா என்ன பண்றதுன்ற சந்தேகம் எல்லாம் யாருக்கு இருக்கும்? முழுமையான ஞானம் பெறாதவர்களுக்கு வேண்டாம். இப்படி இருக்கக்கூடியவர் ரொம்ப வேற தான் இல்லையா? விரலத்துவம் ஜபகுதேகே இஷ்டம் இல்லையா? அவர்களுக்கு தியானம் அஸ்து தே
அவர்கள் தியானம் செய்யணும். அவர்களுக்கு சந்தேகம் இருக்கு, சார் நான் என்னதான் வேதாந்தம் படிச்சிருக்கேன், நானே பிரம்மன் தெரியறது, இருந்தாலும் இந்த சபரிங்கன்னு ஒண்ணு உடம்புக்கு இருக்கே சார், உடம்புன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நான் பல்தேசி தானே சார் ஆகணும், நான் குளிச்சு தானே சார் ஆகணும், நான் மருந்து சாப்பிட்டு தானே சார் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் நினைக்கிறேன், விரலத்தும் யாரோ ரேரா இப்படி நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் திருப்பி அதை தார்த்தியம் பண்ணி கொள்வதற்காக இந்த சாமமான வித்தியாசம்லாம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லை. அபாதிகாம் எவருக்கு என் தலையில கட்ட அவதூதர்களுக்கு அப்படிப்பட்ட விவகாரமே கிடையாது. அவர்களுக்கு இந்த வேர்ல்டு டிரான்சாக்சன் ஒரு இன்டரன்ஸே கிடையாது சார். அவருக்கு அது என்னவா இருந்தா என் பாடி என்ன அப்படின்னு நினைச்சு சட்டை போடாம அது போடாம அது சுகர் இருந்தா என்ன, பிபிபி இருந்தா என்ன, காலில் ஊனம் இருந்தா என்ன, காலில் அடிபட்டா என்ன, அதை பத்தி கவலையே இல்லாம சுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அவதூதர்கள். அப்படி அவர்களுக்கு இந்த விவகாரத்தினால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அபாதிகாம் விவகிருதிம் பச்சன்னு, அப்படிப்பட்ட அவர்களுக்கு தியாயாமி அகம் புதகா, நான் என்னத்துக்கு தியானம் பண்ணணும், ரொம்ப அவதூதர்கள் அவர்களுக்கு என்னப்பா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா எல்லா கர்மாவும் சீனமாயிட்டு இல்லையா. வித்யத்தே ஹிருதய கிருந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக, அவர்கள் எப்போ அந்த பிரம்மத்தை பார்த்தார்களோ அப்பவே இந்த ஹிருதய கிரந்தியானது இந்த முடிச்செல்லாம் அவுந்துட்டு, பாசம் அப்பா அம்மா எனது உனது போன்ற நமது என்ற எண்ணங்கள் எல்லாம் போய்விட்டது. சீயந்தேச்ச அசிய கர்மா, அவர்களுக்கு சம்சயங்கள் எல்லாம் போயிட்டு இல்ல. சித்தியந்தே சர்வ சம்சயாக, எல்லா விதமான வேதாந்தத்தில் இருந்த சந்தேகமும் அவர்களுக்கு போய்விட்டது. அவர் சீயந்தேச்ச அசிய கர்மானி, அவர்களுடைய கர்மாக்கள் எல்லாம் அது பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, இப்படிப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் அவர்களுக்கு சீயந்தேச்ச அசிய கர்மா, இந்த கர்மானின்னு தான் சொல்லியிருக்கு, இந்த கர்மான்னு சொல்லியிருக்காங்க. எந்த தஸ்மின் திருஷ்டே பராவரே, அந்த நிர்மத்தை பார்த்த பிறகு அவர்களுக்கு இதெல்லாம் போய்கிறது. அப்படின்னு இருக்கும்போது நான் என்னத்தை எப்படி தியானம் பண்றது, எதை தியானம் பண்ண சொல்றீங்க, எந்த உடம்புக்கு தியானம் பண்ற, எல்லா உடம்பும் எனக்குதான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உடம்புக்கு. இப்ப இந்த உடம்புல நான் இருந்த வரைக்கும் இந்த உடம்புக்கு தியானம் பண்றது நியாயம். நான் இந்த உடம்பு விட்டு எல்லா உடம்புலயும் நான் என்ற எண்ணம் எனக்கு வந்த பிறகு நான் எந்த உடம்புக்காக தியானம் பண்ணுவேன் கொஞ்சம் சொல்லுங்க. அவதூதனுடைய ஆங்கிள் இந்த பாயிண்ட புரிஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. விக்ஷேபோ நாஸ்தி யஸ்மாத் மே ந சமாதிஸ்ததோ மம விக்ஷேபோ வா சமாதிர்வா மனசஸ்யாத் விகாரிணஹ. நீங்க சொல்றீங்க நான் தான் பிரம்மன், நான் பிரம்மனா, பல்லு வலி காத்தால என்னதான் கிளாஸுக்கு வந்தாலும் என்னதான் நானே பிரம்மன் நினைச்சாலும் அந்த பல்வெளி போறதா சார், நான் தானே சார் சபர் பண்றேன் இல்லையா அப்படின்றான். இப்ப சொல்லக்கூடியவனுக்கான அவனுக்கு ஞானம் இன்னும் பரிபக்குவமா வரல. இந்த பல்லு இந்த தேகத்துல இருக்கக்கூடிய வலியை தன்னுடைய வலியாக நினைக்கணும். மனசுதான் அந்த வலியை உணர்கிறது இல்லையா. மனசுக்கும் வலிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த மனசானது இன்னும் சரியான பரிபக்குவமாகவில்லை என்றால் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய வலியானது அவருக்கு தெரிகிறது இல்லையா. ரமண மகரிஷி என்ன பண்ணா இல்லையா, அவர்கிட்ட போய் கையில உங்களுக்கு இந்த இடத்துல கேன்சர் ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு டாக்டர்கள் எல்லாம் செக் பண்ணி அதை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. நீங்க ரைட்டு, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு, நீங்க அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னாரு. என்ன, நீங்க எனக்கு இந்த அனஸ்தீசியா கொடுக்காதீங்க நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது அப்படின்னு சொன்னார். இல்ல நீங்க கையை அசைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும், ப்ளீஸ் சீ ஃப்ரம் அவர் ஆங்கிள். நீங்க ஞானியா இருக்கலாம், உங்களுக்கு வழி இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னாராம், எப்பா வேற எங்கேயாவது இருந்தாக்க நான் உங்களுக்கு மேல சந்தேகம் பண்ணலாம், நான் கையில தான் நீ பண்ண போற, நான் அசைச்சேன்னாக்க நீ உடனே என்ன பண்ண, நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நான் இவ்வளவு நாள் எல்லாருக்கும் லெக்சர் கொடுத்துருந்தேன், நான் வேற தேகம் வேற, நான் வேற தேகம் வேற, மனது வேற அப்படின்னு. அப்போ எனக்கு பொறுத்து கொள்ளக்கூடிய நான் அதை பத்தி சிந்தனை பண்ணாம இருந்தேனே, ஆனால் நீங்க அந்த என்னுடைய கையை குத்தி எடுக்கும் பொழுது அந்த வழி எனக்கு தெரியக்கூடாது அல்லவா, அதை நானும் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணான்னு பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஞானிகளுக்கு அந்த வலின்றது என்ன மானசீகமான வழிதான்.
இல்லையா? நானே கையன்னு நினைச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த கையில இருக்கக்கூடிய ஆபரேஷன் பண்ணும்போது அந்த வலியானது நமக்கு உணரப்படுகிறது. இப்படி இல்லையா இந்த கன்ஃபியூஷன் ஆஃப் தி மைண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் விக்ஷேபம் அப்படின்னு பேரு. நமக்கு மாயினால ரெண்டு சக்தி இருக்கு இந்த மனசு இல்லையா. ஒண்ணு அஜ்ஞானம், நானே பிரம்மம் என்று தெரியாத நிலை ஒண்ணு இல்லையா, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் பரவாயில்ல. ஆனா இன்னொன்னு நான் இன்னாருன்னு வேற மாதிரி கல்பனை பண்றாங்க, இதான் விக்ஷேப சக்தி. இதுதான் ரொம்ப கொடுமையான சக்தி. நமக்கு இந்த வாலிப பருவத்துல இருக்கவங்க கிளீன் ஸ்லேட்டா இருந்தா அவங்க முன்னா வேதாந்தத்தை புரிய வச்சிடலாம். என்னத்தையோ புத்தகங்கள் எல்லாம் படிச்சு அந்த இங்கிலீஷ்ல அந்த சாமியார் சொன்னது இந்த சாமியார் சொன்னது இதெல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு என்னென்னவோ கேட்டுட்டு இருக்கோன்னு அதை அழிச்சிட்டு இதை எடுத்துட்டு போறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விக்ஷேப சக்தியை ரொம்ப பலமா இருக்கின்றான். அந்த விக்ஷேப சக்தி ரொம்ப பலமா இருக்குன்னா அது போக்கடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா. விக்ஷேபா நாஸ்தி யஸ்மாத்மே, எனக்கு அந்த மாதிரி விக்ஷேபம்லாம் ஒன்னும் கிடையாது. ஐ ஆம் வெரி கிளியர் தட் அஹம் பிரம்மாஸ்மி அப்படின்றது. நான் சமாதிஸ்தோமுவ, எனக்கு அது மாதிரி ஏன்பா நான் பிரம்மமாயிட்டான்னு தெரிஞ்ச பொண்ணு, பிரம்மமாகத்துக்கு முன்னாடி பிரம்மமான பிறகு சமாதின்னு ஒரு நிலை இருக்கு, அதுதான் பிரம்மஜான நிலை, அதை தான் சமாதி என்று சொல்லுகிறார்கள். யோகிகள் அதை வேற மாதிரி சமாதின்னு சொல்லுகிறார்கள். இப்படின்னு நிறைய தர்க்கங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன் இந்த புத்தகத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மனுஷன்ற விக்ஷேபம் இருந்ததே ஆனால் சமாதி எனக்குரிய ஒரு நிலை இருக்கும். அந்த சமாதி என்ற நிலை இந்த நிலையா அந்த நிலையா, எனக்கு அதுவும் இல்லை. எனக்கு விக்ஷேபமும் இல்லை, சமாதியும் நம்ம சமாதி சத்தோமயா, அதனால ஆகையினால எனக்கு சமாதி என்ற நிலைமையே கிடையாது. விக்ஷோபாவா சமாதிர்வா, விக்ஷேபமோ சமாதி இந்த தவறான மிஸ்கம்ப்ரிஹென்ஷனோ இல்லையா, சமாதி மெடிடேஷனோ இதெல்லாம் யாருக்கு மனசஹா சியாத் விகாரினா, யாருக்கு இந்த மாடிபிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கோ அவர்களுக்குத்தான் இந்த மெடிடேஷன் அவசியம். இத தவறான நினைத்ததை அழிச்சு வேற ஒரு உண்மையை போக வேண்டும்ன்ற காரணம் இருக்கு. அதற்காக இவர்கள் தியானம் பண்ண வேண்டியிருக்கு, புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு, மனசை செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதை பிரிந்த பிறகு சமாதியான நிலைக்கு வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்பதெல்லாம் சாதகர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு. ஞானிகளுக்கு எதுக்கு அந்த நிலை? விக்ஷேபம் இருந்தா தானே உனக்கு சாந்தி வரவுட சமாதின்னு ஒரு நிலை எதுவுமே இல்லை இல்லையா. ஆகையினால எனக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு புரிந்த பிறகு இல்ல எனக்கு சமாதின்னு நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற நிலையும் ஒரு அதுவும் சிரிப்பா இருக்காது சொல்றதுக்கு. நான் பிரம்மஞானியாக இருக்கிறேன்னு சொன்னாலே சிரிப்பு. அதாவது எப்படி பிரம்மஞானியா இருப்பேன், அதுக்கு முன்னாடி நான் அப்ரம்ம ஞானியா இருந்தேன், நான் எப்ப அப்ப பிரம்மனா இருந்தேன், இப்போ பிரம்மமா ஆறதுக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து புரிந்ததுனால அவருக்கு சிரிப்பா இருக்கு. இந்த விக்ஷேபமும் இல்லை சமாதியும் இல்லை அப்படின்னு. நித்யானுபவ ரூபஸ்ய கோமே அத்ர அனுபவ பிருதக் கிருதம் கிருத்யம் பிராபணீயம் பிராப்தம் இத்யேவ நித்யஷஹ. நித்திய அனுபவ ரூபம், எப்பொழுதும் நான் பிரம்மமாகத்தான். தூங்கி இருக்கும் போதும் பிரம்மம், இருக்கும் போதும் பிரம்மம், இருக்கும்போது இருக்கிறது ஒரு நிலையே இல்லை, ஒரு உலகமே எனக்கு தெரியவில்லை. இப்படி இருக்கக்கூடிய எனக்கு நிலையில இருக்கக்கூடிய அந்த பிரம்ம நிலை இருக்க, அந்த நிலை நித்திய அனுபவமாக இருக்கக்கூடிய நிலை இல்லையா. அது சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. நம்ம அப்படி இருக்கலாம் அப்படியா. நான் நம்ம எப்ப யூஸ் பண்றோமோ அப்ப யூஸ் பண்ணிக்க போறோம். நான் ஆம்பளைன்றத இல்ல, கோயிலுக்கு போனா ஆடவர்னு போட்டிருக்கான் போர்டு, அந்த சமயத்துல நான் ஆடவர்களுக்கு போனேன். அதை விட்டுட்டு காத்தால இருந்தது நான் தான் ஆடவன், நான் தான் ஆடவன், நான் தான் ஆடவன் யாராவது நினைத்து கொண்டே போனேன். அந்த நிலையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்ம நிலையில இருக்கக்கூடியவன், நித்திய அனுபவமாக இருக்கக்கூடியவனுக்கு இல்லையா தனியாக ஒரு அனுபவம் இருக்கு. நான் பிரம்மன்ற அனுபவம் யார் நான் பிரம்மன்ற இல்லையா. இந்த குடிச்சவர்கிட்ட இருக்கவன் தான் சொல்லணும், சார் நான் சரியா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லணும். குடிக்காதவன் நான் போய் எல்லாருக்கையும் சொல்லிட்டு இருக்கோம், சார் நான் சரியா இருக்கேன், நான் சரியா இருக்கேன், நான் சரியா இருக்கேன்னு சொல்லுவானோ இல்லையா. கண்ணு தெரியாதவன் தான் கண்ணாடி போட்டு சார் எனக்கு கண்ணு தெரியாது சார் ஆபரேஷன் பண்ண சார் அவங்க கண்ணு நல்லா தெரியும், ஏதாவது இப்ப கண்ணு நல்லா தெரியும், கண்ணு அது சுவாபாவிகம், அது நித்திய அனுபவமாக இருக்கிறது. அதை சொல்லிக்கொண்டு பிரகடனப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கோமேயத்திர அனுபவா பிருத்தக்கு இல்லையா, அது எட்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன தனி அனுபவமான
எல்லாருக்கும் சொல்றதுக்கு நான் போய் சார் நான் முதல்ல அபிரமம் இருந்தேன், இப்ப பிரம்மம் ஆயிட்டாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அதான் பிரம்மான்னு நல்லா தெரிஞ்சு போன பிறகு, முன்னாடி எந்த நிலைமையும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இல்லையா, அதை பத்தி யோசிக்க வேண்டியதான். பிரம்மம் ஆயிட்ட பிறகு பிரம்மன் தான், அவ்வளவுதான் அப்படின்ற நிலைமையில அவரெல்லாம் எதெல்லாம் கிருதம் கிருத்தியம் பிராபணியம், எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ததான ஒரு நிலை அது. எதை அடையணும்னு நினைச்சா பிராபணியம் எது தத்து பிராப்தம், அவரால் அடைய வேண்டிய நிலை என்பது என்ன நிலை, அத சர்வஜனான ஒரு நிலை, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியதான ஒரு நிலை. அது அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு. அதுக்காகத்தான் அவருக்கு பகவான் எதுக்காக எல்லாருக்கும் அந்த இன்டலெக்டிவ் மனசையும் இந்த நிலையை நீங்கள் அறிந்து பகுத்து அறிந்து உங்களுக்கு விவேக சக்தி கொடுத்தது எதுக்கு? ஆத்மா சத்தியம் தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்றதான விவேகம் இல்லையா? அந்த விவேக சக்தியின் மூலமாக எதை செய்யணுமோ அதை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு இந்த ஞானம் வந்திருக்கும், இத்தனை நேரத்துக்கு வந்திருக்கணுமே இல்லையா? கிருதகிருத்தியன் அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்தவன் அப்படின்றவன், அவன் அடைய வேண்டிய ஞானம் எது? அந்த பிரம்ம ஞானம். அது பிராப்தம் இல்லையா? அது எப்படி பிராப்தம் இவருக்கு? நித்தியசா. எது நீங்க இதெல்லாம் போய் கணக்கெல்லாம் கண்டு சவணம் நித்தியாசம் பண்ணி அந்த நிலையானது கிடைக்கும் நீங்க சொல்றீங்களோ, அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குப்பா. அதனால நான் எதுவும் செய்ய வேண்டியது அப்படின்றது இந்த உலகத்துல எதுவும் இல்ல. எனக்கு அனுபவம்ன்றது இனிமேல் பட்டு ஒண்ணு வர வேண்டியதுன்னு இல்ல, எதுவுமே இல்லை. வியவஹாரோ லௌகிகோவா சாஸ்திரியோவா அன்யதாபிவா மம அகர்த்துஹு அலப்யஸ்ய யதாரப்தம் பிரவர்த்ததாம். வியவஹாரம், லௌகிக வியவஹாரம், இதெல்லாம் யாருக்கு? இந்த பாடியில உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் ஆபீஸ் போகணும், 1ஆம் தேதி கையெழுத்து போடணும், சம்பளம் வாங்கணும் இல்லையா, அப்பாவா இருக்கிற வரைக்கும் பையனை காப்பாற்றணும், எல்லாம் லௌகீகமான விவகாரங்கள் எல்லாம் இல்லையா? இல்ல சாஸ்திரத்துக்கு வந்துட்டேன், அதெல்லாம் ஆட்சி சார் வந்துட்டேன் அப்படின்னாக்கா என்ன? தர்ம சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும், காத்தால எழுந்துக்கணும், என்ன வீட்டுல இருக்கிற வரைக்கும் பஞ்சாயத்தம் கட்டணும், சந்தியாவந்தனத்தை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் கை தட்டணும், என்ன இதெல்லாம் இந்த சாஸ்திரிய விவகாரம், லௌகிக விவகாரம். இல்ல வேற ஏதாவது அந்நியதாபி ஆபீஸ்ல ஏதோ வேலை, இதெல்லாம் மம அகர்த்துஹு அலேபஸ்ய, இதெல்லாம் ரைட் சார், எனக்கு மம அகர்த்தா, இதெல்லாம் நீங்க கர்த்தான்னு நினைக்கிற வரைக்கும் தான் சார் உங்களுக்கு விவகாரம்னு ஒண்ணு இருக்கும். லௌகிகமோ சாஸ்திரியமோ அந்நோ ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணிட்டே இருக்கணும். As long as you feel in this body that I am a doer, you have to do. எனக்கு அந்த டூயர்ஷிப்ன்ற எண்ணமே கிடையாது சார். நான் எதை சார் பண்ணுவேன் கொஞ்சம் சொல்லுங்க, யோசி, என்னுடைய நிலையை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. நீங்க ஞானம் வந்த நிலையில மம அகர்த்துஹு, எனக்கு என்ன கர்த்தான்னு இருந்தா தானே சார் நீங்க பண்ற காரியத்துடைய எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் எ ரியாக்ஷன், அதெல்லாம் ஒட்டிதானே சார் ஆகும். உங்களுக்கு அந்த பாபமோ புண்ணியமோ உங்களுக்கு ஒட்டிதானே ஆகும். இதெல்லாம் ரைட்டு. யாருக்கு? யாரு கர்த்தாவோ இது கர்த்தாக நகர்ம லிப்யதேனரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்த்தாவாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த புண்ணிய பாபம் கொட்ட போகுது. நீங்கள் அகம் கர்த்தான்ற ஒரு எண்ணம் இல்லைன்னாக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால என்ன கவலை? சரீரம் வரைக்கும் ஓடட்டம் சாமி, அவ்வளவுதான். யதா ஆரப்தம் பிரவர்த்ததாம், அப்படி போயிட்டே இருக்கட்டுமா, போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்ற நிலையில இருக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் அவதூதர்கள் அப்படின்னு சொன்னார். ரொம்ப போயிருக்கு, 25 ஸ்லோகம் இதோட நிறுத்தலாமா? போயிட்டே இருக்கு. இப்படி அவதூதர்களுடைய நிலை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறது. அப்படி அந்த சாஸ்திரத்துல அங்க ஆச்சாரியார் அந்த ஞானி நிலையை போட்டத அப்படியே ஒரு இடத்துல அவதூத உபநிஷத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டு, ஞானம் வந்தவர்களுக்கு இதெல்லாம் ஞானம் வர வரைக்கும் இந்த டவுட் எல்லாம் நமக்கு ஞானி எப்படி இருப்பான், எப்படி போவான், எப்படி அவனுக்கு பிரார்த்தம் ஒட்டுமோ ஒட்டாதா, என்ன செய்வான் அப்படின்றதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி அழகா அவதூதரை வைத்துக் கொண்டு அப்படி 25 ஸ்லோகங்களை பார்த்தோம். இதுக்கு மேல அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி